உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய நிலையில் முகாம் நடத்துவதற்கு முன்பாக தன்னார்வலர்கள் மூலமாக மக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா தெரிவித்திருக்கிறார். மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலேயே அரசின் சேவைகளை கொண்டு செல்லக்கூடிய விதமாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டம் குறித்து சென்னையில் செய்தியாளர் பேசிய அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்க இருப்பதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் 3738 முகாம்கள், ஊரக பகுதிகளில் 6232 முகாம்கள் என்று நவம்பர் மாதம் வரை 10,000 முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும், நகர்ப்புறத்தில் 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் 46 சேவைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். கேம்ப் நடப்பதற்கு ஒரு வாரம் முன்னாடியே வீடு வீடாக சென்று தன்னார்வலர்கள் மூலமாக நீங்க இந்த கேம்புக்கு வாங்க, உங்க ஊர்ல இந்த கேம்ப் இந்த இடத்துல நடக்க போகுது, அந்த ஊர்ல உள்ள பள்ளிக்கூடமோ கல்யாண மண்டபமோ இல்ல கம்யூனிட்டி ஹால்லே இந்த மாதிரி கேம்ப் நடத்த போறோம், அங்க இந்த துறைகளுடைய சேவையெல்லாம் வழங்க போறாங்க. உங்களுக்கு அந்த திட்டங்களில் பயன்பெறணும்னா என்னென்னலாம் தகுதிகள் இருக்க வேண்டும், என்ன ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும், இந்த சேவை தகுதி இதுதான், இந்த சேவைக்கான ஆவணங்கள் இதுதான் சொன்னோம்னா மக்கள் தயாராயிட்டாங்கன்னா ரிஜெக்ஷனோ இல்ல அவங்களோட ஏமாற்றமோ இல்லாம நல்ல முறையில் இது நடக்கணும். ஆவணங்களை முறையாக மக்கள் கொண்டு வந்தால் உடனடியாக மனு மீது தீர்வு காணப்படும் என்றும் அமுதா கூறினார். 45 டேஸ்க்குள்ள முடிக்கணும். சிலதெல்லாம் அன்னைக்கே முடிச்சிருவாங்க. இப்ப நீங்க ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா பேர் மாற்றம், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க, வேற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இது அம்மா கார்டுல இருந்து டெலீட் பண்ணி மாமனார் வீட்டு கார்டுல சேர்த்துட போறாங்க. சில சர்வீஸ் சேம் டே முடிஞ்சிடும், சிலது ஒரு வாரத்துல முடியும். நாங்க சொல்ற மேக்ஸிமம் லிமிட் 45 டேஸ். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பெறப்படும் என்றும், மகளிர் உரிமை தொகை பெறாத பெண்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து முகாம்களில் கொடுக்கலாம் என்றும் தெரிவித்தார். கேம்ப்ல பார்த்தோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக 4 கவுண்டர் போட்டிருக்கோம். 4 கவுண்டர்லயும் எங்களோட ஸ்டாஃப் உட்கார்ந்து இருப்பாங்க. வரக்கூடிய விண்ணப்பம், அதாவது இந்த மாதிரி கலைஞர் மகளிர் விண்ணப்பத்தை எடுத்து அங்கேயே ஃபில்அப் பண்ணி, ஏன் பெட்டிஷன்ல ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஆதார் நம்பர் கண்டிப்பா தேவை, பேங்க் அக்கவுண்ட் தேவை, மொபைல் நம்பர் தேவை, இதெல்லாம் இருந்தா தான். நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒயிட் பேப்பர்ல விண்ணப்பம் எழுதி கொடுத்துறாங்க, அதுல இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இல்ல. அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஆதார் நம்பரும் லிங்க் பண்ண அக்கவுண்ட் வேற அக்கவுண்டா இருக்கு. அவங்க எப்பயோ வச்சிருந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, எஸ்எம்எஸ் யாருக்கோ போகுது. அதனாலதான் இந்த இங்க கேம்புக்கு வந்துட்டாங்கன்னா நாங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆவணங்கள்லாம் இருந்து நாங்க ப்ராப்பரா ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவோம். முகாம்களில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று கூறிய அமுதா, இந்த திட்டத்திற்காக பிரத்யேகமாக உங்களுடன் ஸ்டாலின் இணையதளம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வேடிக்கையானது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர் பேசிய அவர், கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்யாதது ஏன் என்றும் வினவியுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் ஒரு வேடிக்கையா இருக்கு. அவருக்கு விளம்பரம் செய்ய வேணும், மக்களை கவர்ச்சிகரமா இழுக்க வேணும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ஏன் 4.5 ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யல? நீங்க அந்த விளம்பரத்தாள்ல பாத்தீங்கன்னா நிறைய அடிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா மக்களுக்கு இவ்வளவு குறை இருக்குதுல்ல இந்த ஆட்சியில.